ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் நிதி நாராயணன் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டிரைவ் ஆன் அ மார்க்கெட் ரோட். ஸோ ஒரு மார்க்கெட் ரோடில் ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணணும். அண்ட் நம்ம கூட சார் இருக்காரு. சாருக்கு வந்து இன்றைக்கி 5th டே ஆஃப் கிளாஸ் அண்ட் டாஸ்க் நம்பர் 2 மூவிங் இன் அ மார்க்கெட் ரோட் டியூரிங் நைட் டைம். ஸோ 5th டே ஆஃப் கிளாஸ்லேயே கொஞ்சம் டஃப் டாஸ்க் இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ இந்த ரோட்ஸில் நம்ம எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன போர்ஷன்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோஸில். ஸோ சார் வந்து எதுலலாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பம்மல் டு குன்றத்தூர் ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் பம்மல்லேருந்து குன்றத்தூர் ட்ரைவ் பண்ணுற வரைக்கும் நான் ஃபுல்லாக கைட் பண்ணியிருந்தேன் சாரை. ஸோ இப்போ வந்து இஸ் பெர்ஃபார்மிங். ஸோ இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அவர் மெயினாக எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன் இருக்கணும். ஸோ இங்கேருந்து அவர் பார்க்கும்போது நல்லா ஒரு டிஸ்டண்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ப்ராட் ஆங்கிள் ஆஃப் வியூ இருக்கணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தான் வெஹிக்கிள்ஸ் மர்ஜ் ஆனாலும் ஆல் ஆஃப் அ சடன் உள்ளே வந்தாலும் அவரோட பிரேக் வந்து கிராஜுவலாக இருக்கணும். ஸோ வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் மிரர் அப்சர்வேஷன். பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, நம்ம வெஹிக்கிள்க்கு எவ்வளோ க்ளோஸாக வராங்க, எப்போயான ஓவர்டேக் பண்ணுறாங்களா இல்லையா, லெஃப்ட்லேயே தானே வெஹிக்கிள்ஸ் வருதா ரைட்லேயே தானே வெஹிக்கிள்ஸ் வருதா அப்படின்றத அவர் அப்பப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ பர் மினிட்டுக்கு 4 to 5 times நான் அவரை மிரர் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் கெய்னிங் த ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸோ ஸ்டீரிங்கை வந்து அவர் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிக்கணும். இன் பிட்வீன் யாரான வெஹிக்கிள்ஸ் வந்தாலோ இல்லை ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் ஓவர்டேக் பண்ணி வந்தாலோ அவர் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ஆர் ரைட் ஷேக் பண்ணும்போது கூட மிரர் பார்த்துட்டு கிராஜுவலாக தான் திருப்பணும். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் ரோடு ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக அந்த வெஹிக்கிளே ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ரோடை. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக கர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரோடு ஸ்ட்ரைட் ஆகுது. ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டாரு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஸ்டீரிங்கை திருப்புறதோ இல்லை ஷேக் பண்ணுறதோ குவிக்காக மைனஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்த் பாயிண்ட் கியர் ஷிஃப்டிங். ஸோ கியர் இன்க்ரீசிங் அண்ட் கியர் ரிடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு ஆன் பர்ஃபெக்ட் கிளச் கண்ட்ரோல். ஸோ கிளச் கரெக்டாக ஹோல்டு பண்ணியிருக்காரு. ஆக்சிலேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% ஆஃப் ஆக்சிலேஷன் தான். மேக்ஸிமம் நான் ஒரு 40 தான் போக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரோட்ஸில். ஸோ இப்போ தேர்ட் கியரில் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஸ்லோ பண்ணால் கியர் ரெடியூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும் போது கியர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கியர் இன்க்ரீசிங் அண்ட் கியர் ரிடக்ஷன் அதை அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரோட்ஸில். ஃபிஃப்த் பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள். ஸோ ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ்க்கு சைடில் வர வெஹிக்கிள்ஸ்க்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். சிக்ஸ்த் பாயிண்ட் ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். ஸோ ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் எந்த லெவலில் போகிறாங்க, லெஃப்ட்லேருந்து தானே வெஹிக்கிள்ஸ் வந்தால் அவங்க வருவாங்களா மாட்டாங்களா, நமக்கு பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். செவன்த் பாயிண்ட் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ரோட்ஸில் அவர் டிரைவ் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரிய வரும். அவரை நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறது லெஃப்ட் சைடு ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வெஹிக்கிள் வரும்போது அவர் லெஃப்ட்டில் கிராஜுவலாக அவர் உள்ளே வருவார். ஸோ அந்த கிராஜுவலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் எந்த டிஸ்டன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும், லெஃப்ட்டில் எந்த வெஹிக்கிள்ஸ் பார்க் ஆயிருக்கு, என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம சேஃப் டிஸ்டன்ஸில் இருப்போம் அப்படின்றத அவர் பார்த்துக்கணும். ஸோ அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஹிக்கிள் ஸ்லோவாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இப்போ செகண்ட் கியர் அவரே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. நான் கியர் ஷிஃப்டிங் எதுவுமே சொல்லலை. இஸ் டூயிங் ஆஃப் இஸ் ஓன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பெண்டில் ஈச் அண்ட் எவ்ரி கர்வில் ஸ்லோ பண்ணி தான் கர்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எய்த் பாயிண்ட் மேக்கிங் அ ஹார்ன் அண்ட் மேக்கிங் த வே. ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளுக்கு ரொம்ப க்ளோஸாக போகாமல் ஹார்ன் பண்ணிட்டு கிராஜுவலாகவே மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நைன்த் பாயிண்ட் சடன் பிரேக் ஷுட் நாட் பி தேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்லையும் அவர் பிரேக் வந்து சடனாக ப்ரெஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் ரொம்ப க்ளோஸாகவே வருவாங்க. நம்ம சடன் பிரேக் அடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம வெஹிக்கிளை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால சடன் பிரேக் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் சடன் அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம சார் வந்து ரைட் மிரர் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாரு. ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் மெயினாக. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கர்வ் ஈச் அண்ட் எவ்ரி பெண்டில் ஸ்லோ பண்ணி தான் கர்வ் பண்ணணும். மூவ்மெண்ட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் எல்லா வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட்டையும். ஏன்னா யாருமே இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு பேஸ் தியரி, லாஸ்ட் பாயிண்ட் பேஸ் தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா whenever other vehicle is closely overtaking you have to slow down. ஸோ ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஓவர்டேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் தானே வெஹிக்கிள் வந்துருச்சு அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் அவங்க லெஃப்ட்டில் டக்குன்னு வந்துருவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு பேரலாக மூவ் பண்ணினா நம்ம வெஹிக்கிள் வில் பி இன் டேஞ்சர். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ண விட்டுடணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான
டிரைவ் மூவ்மெண்ட் இந்த மாதிரி ரோட்ஸில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டூ வீலர் ஓவர்டேக் பண்ணாரு, ஸோ சார் வந்து ஸ்லோ பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி எராட்டிக் வே ஆஃப் டிரைவ் வந்து இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நிறையா நடக்கும். ஏன்னா டிவைடர் கிடையாது, ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸும் ஓவர்டேக் பண்ணி வருவாங்க. நம்ம மேக்ஸிமம் இந்த ஒயிட் லைனுக்குள்ளேயே தான் நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃப்ரேம்லேயே போகிறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது மினிமம் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த டூ வீலர் நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒயிட் லைனே எக்ஸீட் பண்ணாமல் இந்த டூ வீலருக்கும் கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம எக்ஸீட் பண்ணணும். ஸோ மினிமம் ஸ்பேஸ் ஆஃப் கேப் அனலைசேஷன் தான் நான் சாருக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப ரைட்டில் போயிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள் திருப்பி நம்ம டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் நம்மளோட ஃப்ரேம்குள்ளேயே நம்ம ஓவர்டேக்கிங், கால்குலேஷன் ஆஃப் த ஸ்பீட் இது எல்லாமே பண்ணணும். ஸோ வியூவர்ஸ், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இந்த மாதிரி மார்க்கெட் ரோட்ல நம்ம டிரைவ் பண்ணும்போது என்ன விஷயத்துலலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஒரு பிகினர் டிரைவர்ஸ் வந்து என்ன விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன், மிரர் அப்சர்வேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், adjustment for other vehicles, gear reduction, gear increasing, predicting the movement of other vehicles, maintaining a constant speed, then focusing on the road, width of the road, and focusing on the mirror, observing the speed of the other vehicles, and maintaining a constant lane on these types of roads, and following the base theory. Whenever other vehicles are closely overtaking us, we have to slow down. So ஒரு vehicle close overtake பண்ணும்போது ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டாலே இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ சாருக்கு டாஸ்க் நம்பர் 2 இந்த ரோடு தான். ஸோ அதுவும் 5th day ஆஃப் கிளாஸ்லேயே ஐ டுக் ஹிம் டு தீஸ் ரோட்ஸ் அண்ட் அவரே தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐ டோன்ட் ஹேவ் அ கிளச் அண்ட் பிரேக் வித் மீ. என்கிட்ட கிளச் அண்ட் பிரேக் எதுவுமே கிடையாது. ஸோ த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் ஹிம். அண்ட் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்மெண்ட் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும், how we are training the clients and how the clients are getting trained. ஸோ each and every day, each and every clientோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, அவங்க டிரைவ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் டிரைவ் பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டே பை டே போகும்போது என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கம்மி பண்ணிடுவேன், அவங்களே தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரோட்ல ட்ரைவ் பண்ணுறது ஈஸியாக, இந்த மாதிரி ரோட்ல ட்ரைவ் பண்ணுறது ஈஸியானு பார்த்தா ஜிஎஸ்டி ரோட்ல தான் ட்ரைவ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா எல்லா வெஹிக்கிளும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகும். பட் இந்த மாதிரி ரோட்ஸ்ல ஆப்போசிட்ல வருவாங்க, சைட்ல வருவாங்க. ஸோ அப்படிலாம் நான் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் மூவ் பண்ணணும். ஸோ வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும், how we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. So followed by this video, have a Facebook page named Nidhi Driving Instructors. Facebook page ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க. அதில் நம்ம கிளைண்ட்ஸோட ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ், ட்ரைனிங் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். Thank you.